ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஸ்டெப்ஸ். இன்றைக்கி உயிர்நாடி 50 டே ரிவிஷனில் டே 6. டே 6ல் நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தமிழில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு எழுத்து டாபிக் ஃபுல்லாக முடிய போகுது. யூனிட் 1 முடிய போகுது. யூனிட் 1 வந்து நான் இப்போ ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து இதுக்கு மேலே நான் யூனிட் 1 ரிவிஷன் பண்ண பார்த்தீங்களா, ஜஸ்ட் எனக்கு 2 டேஸ் தான் ஆச்சு. நமக்கு இந்த யூனிட் 1 வந்து 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இருக்கிறதுலே வந்துட்டு அதிகமான கொஷின்ஸ் வந்து இலக்கண டாப்பிக்கில் இல்லைன்னு தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு கேர்ஃபுல்லாக படிக்க வேண்டிய டாபிக் இதுதான். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் வந்து தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்துட்டு அதிகமாக கேர் பண்ணி படிங்க. நீங்கள் பிகினர்ஸ் இருந்தாலுமே ஓகே, உங்களுக்கு இந்த டாபிக் முடிக்க 2 டேஸ் கூட அதிகம் தான். நீங்கள் ஃபஸ்ட் டே முழுக்க வந்துட்டு எழுத்துங்கிற டாப்பிக்குள்ளே இருக்கிற சப் டாபிக்ஸ்லாம் பார்த்துருங்க. செகண்ட் டே வந்துட்டு சொல்லுங்கிற டாப்பிக்கில் இருக்கிற சப் டாபிக்ஸ்லாம் பார்த்துருங்க. உங்களுக்கு இந்த எழுத்து சொல் ரெண்டுமே சேர்த்து வந்துட்டு ஒரு 120 பேஜஸ் பக்கத்தில் தான் இருக்கும். நான் வந்துட்டு ஆசான் புக் வச்சு படிச்சுட்ருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். 2 டாப்பிக்குமே சேர்த்து உங்களுக்கு 120 பேஜஸாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒன் டே வந்துட்டு ஒரு 60 பேஜ் படிக்க மாட்டிங்களா? பிகினர்ஸ்க்கு வேறு வழி இல்லை. நீங்கள் வந்துட்டு நார்மலாக படிக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களை விட நீங்கள் அதிகமாக எஃபெக்ட் போட்டு படிச்சு தான் ஆகணும். ஏன்னா நானாக வந்துட்டு இப்போ இந்த டாபிக் வந்துட்டு 4வது 5வது வாட்டி ரிவிஷன் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு வேகமாக படித்து ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அதுக்காக நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. நீங்கள் வந்துட்டு படிக்கிறப்பே வந்து ரிவிஷன் பண்ணிடணும். அது எப்படின்னா, உங்களுக்கு இந்த எழுத்து டாபிக் பேஸில் வந்துட்டு கிறிஸ்டப்பா வந்துட்டு உங்களுக்கு லைவ் கிளாஸஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. வித் பிடிஎஃப்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் படிச்சுட்டு அந்த ஒன் டேயில் வந்துட்டு நீங்கள் டெஸ்ட்டெல்லாம் போட்டு பார்த்துருங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, படிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துப்பேன், ரிவிஷன் பண்ண ஒன் டைம் எடுத்துப்பேன். உங்களுக்கு வந்துட்டு படிக்கிறது ப்ளஸ் ரிவிஷன் பண்ணுறது 2 in 1 நீங்கள் சேர்த்து பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் வரதுக்குள்ளே வந்துட்டு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒன் டே வந்துட்டு எழுத்து டாபிக் படிக்கிறீங்கன்னா அதை படிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே வந்துட்டு கிறிஸ்டோப்பால் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் கொடுத்துருப்பாங்க. டாபிக் வைஸ் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலையா, பிடிஎஃப் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, பிடிஎஃப் டெஸ்ட் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அதை ஒன் டேக்குள்ளே வந்துட்டு படித்து முடிச்சிருக்கணும், ரிவிஷன் பண்ணி பார்த்துருக்கணும், டெஸ்ட்டும் போட்டிருக்கணும். ஸோ இந்த 3ஐயும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் சொல் டாப்பிக்குள்ளே போயிடலாம். சொல் டாபிக் வந்துட்டு அதேமாதிரி சேம் ப்ராசஸ் எழுத்துக்கு பண்ண மாதிரி சொல் டாப்பிக்கும் படிங்க. படித்தது ஒரு வாட்டி திருப்பி பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு டெஸ்ட் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி பார்க்க உங்களுக்கு 2 டேஸ் போதும் எழுத்து சொல் கம்ப்ளீட் பண்ண. இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின் கன்ஃபார்ம்ங்கிற ஒரு எண்ணம் வரும். நீங்கள் அதை வச்சுட்டே வந்துட்டு நெக்ஸ்ட் யூனிட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ தான் பிகினர் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களை நீங்களே மோட்டிவ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இன்றைக்கி வந்து நான் 15 மார்க்ஸ் படிச்சிட்டேன் அப்படின்னு உங்களை நீங்களே வந்து பூஸ்டப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு அந்த மார்க்ஸ் நோக்கி ஓட முடியும். 200 மார்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் சிலபஸ் வைஸில். நீங்கள் வந்துட்டு இப்போ உயிர்நாடி பேட்ச் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி டே 6ல் வந்துட்டு கொஞ்சம் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாலிட்டியில். டக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய டாபிக் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது என்னோட ஓன் சஜஷன். நீங்கள் வந்துட்டு ஒரு டாபிக் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ பாலிட்டி பார்த்துட்ருக்கீங்க, நமக்கு வந்து 6th 7th 8th வந்து ஒரு டாபிக் இருக்குன்னா அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 10th போங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு அந்த டாபிக் வைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு வந்துட்டு எடுத்தோன்னே +2 10th பார்த்துட்டு கீழே இங்கே வரப்போ வந்துட்டு உங்களுக்கு எதாவது மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்கூல் புக் இல்லாத பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஆசான் புக் வந்து ஒரு பெஸ்ட்டான புக். ஸோ ஸ்கூல் புக் இல்லாதவங்க இந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. புக்கோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.